வெல்கம் டு அகானா சேனல். நாம இப்போ பிளவுஸ் வந்து ஏற்கனவே லைனிங் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பிளவுஸ்ல வந்து எப்படி டாட் பிடிக்கிறதுங்கிறத சொல்லித்தரேன். ஏற்கனவே நம்ம எல்லாமே ஈஸி மெத்தட்ல கட்டிங்கு லைனிங் அட்டாச் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இதையும் அந்த அந்த வீடியோவோட இதையும் சேர்த்து முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவில் டாட் பிடிக்கிற இந்த விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறேன். ஃபுல் ஃபினிஷிங் அட்டாச்சிங் எல்லாமே காட்டுறேன். இதை நீங்க முழுசா பார்த்தாதான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம எப்படி டாட் பிடிக்கிறதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே லைனிங் அட்டாச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் இந்த 3 டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டாட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட் தான் வரும். 3.25 இன்ச்சு கணக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல இருந்து ரெண்டு பக்கம் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5. இப்போ சென்டர் வந்து 3. இப்போ நம்ம இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த டாட்டுக்கு எப்படி பாருங்க, இதோட சென்டர் பீஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி சென்டர். இப்போ அதுல இருந்து கனெக்ட் பண்ணி இங்க வந்து 3, இதை வந்து அப்படியே ஒரு வி டைப்பா எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவு தான் நமக்கு இதுல உள்ள போகணும். இப்போ இது நான் வந்து தைக்கும் போது வந்து அப்படியே தைச்சிடுவேன். இப்போ உங்களுக்காக இது மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து நம்ம பிடிக்கும்போது இது 2ஆ வச்சு இப்படி ஒரு லாக் கொடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். இப்போ இதுல இருந்து இந்த 2 டாட் பிடிச்சோம்னா 3ஆவது டாட் தானாவே நம்ம பிளவுஸ்ல வந்துடும். இதை வந்து இதுலயும் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவு வந்து இங்க ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம இங்க இருக்கிற அளவு வந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த கேப்பை மீதியை நம்ம 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். இந்த டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மார்க்கிங் போட்டு இங்க ஒன்று காட்டியிருக்கேன் இல்லையா, இப்போ இது இல்லாம நாம வந்து அந்த பக்கம் எப்படி பிடிக்கிறதுன்றையும் சொல்லித்தரேன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்க ஒரு 3 இன்ச்சு வச்சிருக்கேன். இதோட ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு 3 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இதுலயே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இந்த 3ஆவது டாட் பிடிக்கிறது இங்கேருந்து வந்து ஒரு 4.5 இன்ச்சுக்குள்ள நம்ம நிறுத்திங்கன்னா போதும். இதுவும் வந்து ஒரு 1/4 இன்ச் தான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சைடு தைக்கும் போது நான் மார்க்கிங் இல்லாம சொல்லித்தரேன். உங்களுக்கு ரெண்டுமே ஈஸியா தான் இருக்கும். இது மார்க் பண்ணி உங்களுக்காக இது மார்க் பண்ணி காட்டுறேன். இது வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து நமக்கு சென்டர் வரும். இப்போ நம்ம இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் நான் மார்க்கிங் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னொரு பக்கம் தைக்கும் போது நான் மார்க்கிங் இல்லாம தைக்கிறேன். அது எப்படின்னு நீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு 2 மெத்தட்ல உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியா இருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இந்த 2 பீஸ் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டிச்சிங் பண்ணணும்னு, அதில் அப்படியே வந்து இந்த ஷேப்புக்கு இப்படி கொண்டு வந்துடும். நீங்கள் இது வந்து குறுக்கு கட்ட வேணாம். அந்த எஜ்ஜில் இப்போ இந்த குறுக்கு கட்டாமே வந்து எடுத்துட்டு வந்துடுங்க. இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அது மேலே அந்த ஸ்டிச்சிங் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது வெளியில வந்துடுங்க. அங்கே குறுக்கு கட்ட வேண்டாம். இப்போ ஒன்று பண்ணிட்டோம். இப்போ 2ஆவது டாட் எப்படி பிடிக்கணும் பாருங்க. இப்போ வந்து இந்த பீஸ் அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா இப்படி பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். இதுதான் வந்து நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் காட்டுறேன். இப்போ அது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, இப்போ 2 பக்கமும் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் தான் வரும். இப்போ உள்ள லைனிங் இருந்தாலும் உங்களுக்கு லைனிங் மிஸ் ஆகுது அப்படின்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கேல் அதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா உள்ள வந்து நமக்கு 2 துணியும் ஒன்றா லெவலாக வந்துடும். அப்போ வந்து உள்ள நழுவி போகாது மேல் துணி. இப்போ வந்து இங்கேயும் குறுக்கு கட்ட வேணாம். கட்டாம அப்படியே ஒரு வி ஸ்டெப் போட்டுக்கோங்க. 2 ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. நம்ம ஏற்கனவே இப்போ 2 பிடிச்சிருக்கேன் இல்லை பாருங்க. இந்த 2 டாட்டையும் நம்ம இப்படி கையில் பிடிச்சி இப்படி பண்ணோம்னா பாருங்க, 3ஆவது டாட்டு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து கரெக்டாக உட்காரும். நம்ம வந்து இப்போ இந்த டாட்டை அப்படியே வந்து அதே இதை மடிச்சோம்னா இப்போ வந்து நமக்கு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ள வந்து ஒரு கிளாத் நமக்கு வந்து இப்படி வேணா தம்மி தையல் போட்டுக்கலாம். இப்படி பண்ணிட்டோம்னா கூட நம்ம வந்து உள்ள இருக்க பீஸ் வந்து நழுவாம உள்ள கரெக்டாக லைனிங்கோட கரெக்டாக நிற்கும். இப்போ அப்படியே தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 டாட் பிடிச்சிருக்கோம். இந்த டாட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த த்ரெட் கட் பண்ணிடுறேன், உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்க்கிங் இல்லாம நம்ம ஒரு
அளவில் கரெக்டாக செய்கிறோம் பாருங்கள், அதுவும் ரொம்ப கரெக்டாக வந்து நிற்கும் அளவு பாருங்கள். இப்போ இந்த 2 டாட் பிடிச்சிட்டு 3வது தான் இந்த டாட் பிடிக்கணும். இந்த டாட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த டாட்டுக்கு நமக்கு அளவே தேவை கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் மெயின் டாட்டு இந்த சென்டர் டாட்டு தான். இந்த டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டன் பட்டியில் வர டாட் வந்து இப்படி சென்டர் பண்ணி இப்படி வச்சு ஒரு 1/2 இன்ச் பிடிக்கலாம். இது வந்து இங்கே வந்து நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணி இங்கே இவ்வளோ பிடிச்சிருக்கேன் இல்லையா, இது வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசாக கூட பிடிச்சிக்கலாம். அப்போ வேணால் கப்பு வந்து நல்லா தூக்கலாக வரணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சோம்னா நல்லாவே எடுப்பாகவும் தெரியும். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க 1/2 இன்ச்சுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் பிடிச்சோம்னா நல்லா வந்து கப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக கொடுக்கும். நமக்கு சப்போஸ் வேண்டான்னா இது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இவ்வளோ அளவு தச்சோம்னா கூட கம்மி ஆகிடும் பாயிண்ட்டு. உங்களுக்கு எப்படி வேணுன்றத நீங்கள் இதே பேஸ் பண்ணி கூட பிடிச்சிக்கலாம். இந்த 2 டாட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இங்கேயும் டாட் வந்து 1.5 இன்ச்சு பிடிச்சாதான் கப்பு வந்து அவங்களுக்கு சரியான அளவாக வந்து நிற்கும். அதே போல் இந்த டாட்டையும் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம பிடிச்சாதான் இது கரெக்டாக இருக்கும். இந்த டாட் மட்டும் சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். இந்த 3யும் எப்படி வந்திருக்கு நான் ஃப்ரண்ட்ல பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நகத்தில் நீவி விட்டுறலாம். இப்போ பாருங்க நமக்கு ஃப்ரண்ட் டாட் பிடிச்சிட்டு 3 வந்து நம்ம கரெக்டான அளவு நம்ம பிடிச்சிருக்கோம். கப்பு வந்து கரெக்டான அளவில் உக்காந்துருக்கு. இந்த மாதிரி ஒன்று கொடுத்தோம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கிளியராக இருக்கும் கப்பு. அந்த நமக்கு ஷேப் இல்லை அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த அளவு நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம். இப்போ அடுத்த பக்கம் வந்து நான் வந்து மார்க்கிங் வைக்காம இதே டைப்பை எப்படி அங்கே தைக்கிறதுங்க. இப்போ இந்த பக்கம் எப்படி தைக்கிறேன், இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு மார்க்கிங் கொடுத்துருந்தேன் 3 டாட்டுக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பட்டி சைட்லேருந்து 3.25 மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேருந்து இங்கே 1.5 இந்த பக்கம் 1.5 பிடிச்சேன் இல்லையா, இது மொத்தம் 3 இன்ச்சு இல்லையா, இந்த 3 இன்ச்சுக்கு ஷோல்டர்லேருந்து கை வச்சு ஸ்ட்ரெயிட் பிடிங்க. இந்த ஸ்ட்ரெயிட் பிடிச்சிட்டு இங்கேருந்து இந்த 3 இன்ச்சுக்கு உங்களுக்கு மார்க்கிங் வைக்காம உங்களுக்கு ஒரு டவுட்டுக்காக இப்போ இந்த அளவு இருக்குது, இந்த அளவுக்கு வந்து இதை இப்படியே வச்சு ஒரு பக்கம் நம்ம தைச்சோம்னா அதே அளவை இந்த பக்கம் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 இன்ச்சு கொடுத்துட்டோம். இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டுப்போம். அது மேலே இங்கே ஏன் குறுக்கு கட்டக்கூடாதுன்னா அங்கே கட்டும்போது ஃபஸ்ட்டு தையல் போகும்போது இந்த மாதிரி நைஸ் இருக்க கிளாத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகிடும். அதுக்கு டபுள் கிளாத் கொடுத்தோம்னா அவங்களுக்கு தையல் புரியாமல் இருக்கும். அதுக்காக இப்போ இந்த சென்டர் டாட்டு மார்க் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து இந்த இடம் வந்து இந்த மணி வர்றதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இதுக்கு நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் தைக்க வேண்டியதாக இருக்குது. நான் வந்து கைடை தூக்கி விட்டு செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணும்போது நமக்கு அந்த மணி எடுத்து விட்டோம்னா அவங்களுக்கு த்ரெட்டு ஃபுல்லாகவே கழண்டிடும். அதுக்காக நம்ம வந்து அந்த மணியை வந்து நம்ம கழட்டவோ வெட்டவோ கூடாது. அது எப்படி முடிஞ்ச அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுமோ அப்படி தச்சிடணும். இப்போ வந்து நான் இப்படி பண்ணிட்டேன். அந்த மணிலேருந்து நான் ஸ்டிச்சிங் கொஞ்சம் ஒரு 2 குத்து வந்து தள்ளி தள்ளி வச்சு தைச்சிருக்கேன். அளவு வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கேன் நான். இப்போ இன்னொரு தையல் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இந்த 2 டாட்டையும் இப்படி எடுத்து விட்டு 3வது டாட் இப்படி பிடிச்சி இந்த 2 டாட்டையும் பிடிச்சி இந்த பீஸை கையில் இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த 3வது டாட்டுக்கு வந்து நிற்கும். இப்போ இந்த 3வது டாட்லேருந்து வச்சுக்கோங்க. இது ஒரு கைடு அளவு தான். ஒரு 1.5 இன்ச் இல்லையா, இது பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது நம்ம தைக்க தைக்க பழக பழக நமக்கு அந்த அளவு வந்துடும். ஒரு பக்கம் தைச்சா இன்னொரு பக்கம் இந்த அளவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க ஃப்ரண்ட் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ அந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரே மெத்தடில் ஒரே மாதிரியான அளவு 2 பக்கமும் நம்ம பிடிச்சி தைச்சிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து கச்சோலி அட்டாச் பண்ணிட்டு இந்த பிளவுஸ் ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ போடுறேன்.